இனிய வணக்கம் நட்புகளே. எழுத்தாளர் சுவாதி லட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே. இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 7. அஸ்வின் அங்கு உல்லாச விடுதியில் இருந்த பணியாளர்கள் அனைவரையும் பரிசோதித்துவிட்டு அவர்களின் அலைபேசியையும் வாங்கி யாரும் வீடியோ எதுவும் எடுத்து வைத்துள்ளார்களா என்று பார்த்துவிட்டு அவர்களின் மேலாளரிடம், இங்கே நடந்த எல்லாத்துக்கும் கம்பெனி சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக காம்பன்சேஷன் உண்டு என்று நிறுவனத்தின் சார்பாக சூழ்நிலையை சரி செய்து அனைவரையும் பணிக்கு அனுப்பியவன் சிசிடிவி காட்சிகளையும் கலைத்தபடி நித்யாவிடம், நீங்கள் தானே நித்யா அந்த மேலே தப்பு அனுப்புனது? அன்னைக்கு கண்டென்ட் டைப் பண்ண பிறகு என்கிட்ட பிரிண்ட் எடுத்து கூட காட்டுனீங்களே, எப்படி தப்பு நடந்துச்சு என்றான் அஸ்வின். உடனே நித்யா, எனக்கு தெரியாது, நீங்கள் ஓகே சொன்ன மேலே தான் நான் அனுப்பினேன், நீங்கள் தான் சரியாக பார்க்கல என்று தன் தப்பை அவன் மீது சேர்த்து போட்டவள், எனக்கு உடம்பு முடியல, ஸ்டொமக் பெயினாக இருக்கு, நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன் என்று விட்டு கிளம்பி விட்டாள். அங்கு விட்ட வேலைகள் பழையபடி நடந்து கொண்டிருக்க அனைத்தையும் அலைபேசி மூலம் அஸ்வினிடம் கேட்டுக்கொண்ட அதிமதுரன், ஓகே அஸ்வின், குட் என்றவன் நஷ்ட ஈடு குறித்து பேசிவிட்டு அலைபேசியை வைத்தான். மேலாளர் தவிர ஆட்கள் யாருக்கும் தேன்விழி மருத்துவமனையில் இருப்பது தெரியாது. அதிமதுரன் வெளியே அவளை தூக்கி வருவதற்கு எடுத்துக்கொண்ட சிறு இடைவேளையிலேயே அஸ்வின் அனைவரையும் வேறு புறம் அனுப்பியிருந்தான். அதைத் தொடர்ந்து ஈவென்ட் மேனேஜரை வைத்து அஸ்வின் அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தந்து ஒரு தாளிலும் இங்கு நடந்த விஷயம் வெளியே போகாதவாறு கையெழுத்தும் வாங்கி கொண்டான். முற்றும் முழுதாக பெருவணிக நிறுவனமாக, அதாவது கார்ப்பரேட்டாக நடந்து கொண்டனர். அனைவரும் வேடிக்கை பார்த்ததுக்கே இவ்வளோனா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தருவாங்களோ என்று பேசிக்கொள்ள மேலாளர் கூட பேசாம நாம முன்னாடி போய் அடி வாங்கியிருக்கலாம் போல என்று நினைத்து கொண்டார். அரசியல்வாதிகள் 5 வருடங்கள் செய்யும் அனைத்தும் ஒரு முறை ஓட்டு போட தரும் சொற்ப பணத்தில் மக்களின் மனதில் இருந்து கலைக்கப்படுவது போல்தான் அங்கு அனைத்தும் நடந்து முடிந்தது. தேன்வழியையே மறந்துவிட்டனர். அன்று மாலை தேன்வழியின் வண்டி மற்றும் பொருட்களை எடுத்துக்கொண்டு மருத்துவமனை வந்த அஸ்வின் செவிலியுடன் உள்ளே சென்று பார்க்க தேன்வழி நல்ல உறக்கத்தில் இருந்தாள். மருத்துவ உடையில் அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது. அவள் அருகில் அதிமதுரன் தன் தலையை 2 கைகளிலும் தாங்கியபடி அமைதியாக அமர்ந்திருந்தான். காலையில் ஒரு பெரும் கலவரத்தையே நிமிடங்களில் நிகழ்த்தியவர்களா இவர்கள் என்று இருந்தது. அஸ்வின், டாக்டர் என்ன சொன்னாங்க பாஸ், இன்னும் மயக்கம் தெரியலையா என்றான் குளுக்கோஸ் ஏறுவதை பார்த்து கவலையாக. இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே எழுந்துட்டா, இப்போ பெயின் கில்லரில் தூங்கிட்டு இருக்கா, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் என்றான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே தேன்விழிக்கு விழிப்பு வந்துவிட்டது. படுக்கையிலிருந்து எழ முற்பட்டாள். 2 கைகளிலும் போட்டிருந்த குளுக்கோஸ் அதற்கு தடையாக இருந்தது. உடனே அதிமதுரன் அவளை பிடித்து ஒழுங்காக அமர வைத்தபடியே, நர்ஸை கூப்பிடவா என்றான். அவனை பார்த்து முறைத்தபடியே அவள் என்றாள். அதிமதுரனின் முகமும் இறுக்கமாகத்தான் இருந்தது. அவளின் உடல்நிலை சூழ்நிலையை சற்று நெகிழ வைத்திருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் அப்படியே தான் நீர்த்து போகாமல் இருவருக்கும் இடையில் இருந்தது. இருவரின் முகத்தையும் பார்த்து அவர்களின் உணர்வுகளை மனதில் அஸ்வின் குறித்து வைத்து கொண்டான். பிறகு உள்ளே வந்த செவிலியர் அவளை கழிவறைக்கு அழைத்து செல்ல ஆண்கள் இருவரும் வெளியில் வந்து நின்றிருந்தனர். மருத்துவரும் வந்துவிட்டு இருந்தார். மருத்துவர், காலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தையல் போட்டிருக்கேன், பெயின் தெரியாமல் இருக்க டேப்லெட்டும் இருக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தால் போதும், முழுக்க சரியாயிடும் என்று கூற உடனே தேன்வழி தான் கிளம்புவதாக கூறினாள். டாக்டர், நோனோ, உங்களுக்கு பிளட்ல சுகர் லெவல் ரொம்ப லோவாக இருக்கு, எலக்ட்ரோலைட்ஸும் தான், ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு முழுக்க ட்ரிப்ஸ் போடணும், இல்லை திரும்ப திரும்ப மயக்கம் வரும், அடிக்கடி அன்கான்ஷியஸ் போகிறது பிரெயினுக்கு நல்லதில்லை என்றவர் அதிமதுரனிடம், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் சார் என்றார். தேன்வழி மீண்டும், இல்லை டாக்டர், டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க என்று மறுத்து கோர அதிமதுரன் அஸ்வினை பார்த்தான். அவன் பார்வை புரிந்து கொண்ட அஸ்வின் உடனே, 1 நைட்டு தானே டாக்டர், நாங்கள் பார்த்துக்கிறோம், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஊசி எல்லாம் கொஞ்சம் பயம், அதான் வேற ஒன்றுமில்லை என்று கூறி மருத்துவரை அனுப்ப இப்பொழுது தேன்வழி அஸ்வினை பார்த்து முறைக்க ஆரம்பித்தாள். அதில் அஸ்வின், ஐயோ கடவுளே, இந்த காளியாத்த கோபத்தில் எனக்கு எதுவும் ஊசி எடுத்து குத்திடாம என்று பயந்து, டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம் என்று மருத்துவர் உடனே சேர்ந்து வெளியே ஓடிவிட அங்கு அதிமதுரன் மற்றும் தேன்வழி தனித்து விடப்பட்டனர்.
அதிமதுரன் அவளிடம் கூற வேண்டும் என்று முடிவு செய்திருந்ததை எப்படி எங்கிருந்து ஆரம்பித்து கூறுவது என்று முதல் முறை உள்ளுக்குள் திணற அவனுக்கு அந்த வேலையே வேண்டாம் என்ற முடிவுடன் தேன்வழி, ஏண்டா பொறுக்கே என்ன தூக்கி போட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று விட்ட இடத்தில் இருந்து சண்டையை ஆரம்பித்து வைத்தாள். அதில் அதிமதுரன், அடிங்க, திரும்பமா பொறுக்கின்னு சொல்ற, அடங்க மாட்டியா, நீ பேசின பேச்சுக்கு உன்னை தூக்கி வீசாம தூக்கி வச்சு கொஞ்சம் வாசைவாங்க என்று பல்லை கடிக்க தேன்வழி, அப்ப நீ என்ன பேசினதுக்கெல்லாம் நான் உன்னை தூக்கி வீசவா என்று கேட்க, உன்னால முடிஞ்சா தூக்கி வீசிக்கோ என்றான் அதிமதுரன். அதில், என்ன திமிரா என்ற தேன்வழி, நேத்து நீ என்ன பேசின பேச்சுக்கு நேத்தே உன்னை தூக்கி போட்டு நொறுக்கி இருந்திருக்கணும், சும்மா விட்டதுனால தானே கையை நீட்டியிருக்க, என்ன தைரியம் என்று கோபமாக கூற அதிமதுரன், நேத்து யாரு முதல்ல ஆரம்பிச்சது, நேத்து நான் மட்டும்தான் உன்னை பேசினனா, நீ ஒண்ணுமே என்ன பேசலையா இல்ல பண்ணலையா என்று சூடாக கேட்க தேன்வழி, நான் என்ன வேணும் நான் உன்னை திட்டுன, நீ ட்ரெஸ் மாத்தும் போது யாரும் உள்ள வந்தா உனக்கு தெரியும், வரவங்களை நீ திட்டுறியா இல்ல புகழ்ந்து பாடுறியான்னு என்றவளுக்கு கோபத்தில் மூச்சு வாங்கியது. இருந்தும் பேசினாள். நேத்து எவ்வளவு கேவலமா சீப்பா நீ என்ன பேசின என்று கூற அதிமதுரன், நான் செய்யாத தப்புக்கு நீ என்ன கேவலமா பேசுவ, நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா என்று அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே தேன்வழி, அதுக்கு என்னைய பார்த்து பணத்துக்காக வர ஆம்பளைய மடக்க அவுத்து போட்டு நிக்கிறேன்னு நீ சொல்லுவியா என்று கத்த அங்கு வெளியே சென்றிருந்த அஸ்வின் வந்து சேர்ந்தான். உடனே அதிமதுரன் தன் பேச்சை நிறுத்திக் கொள்ள தேன்வழி கடுகடுவென்று அமர்ந்திருந்தாள். நேற்று அவன் அவளை பார்த்து கூறிய வார்த்தைகள் இன்றும் அவளை போட்டு படுத்தின. அவளுக்கு நன்றாக தெரியும் நேற்று அவள் செய்தது தவறு என்று. இருந்தும் அதிமதுரனின் எதிர் செயலை ஏற்க முடியவில்லை. என்ன வார்த்தை அவளை பார்த்து கூறிவிட்டான்? அதிமதுரனுக்கும் அதே நிலைதான். இன்று அவன்தான் ஆரம்பித்து வைத்தது என்று நன்றாக தெரியும். ஆனால் அதற்கு அவள் அவனை பார்த்து கூறியவைகள்? இருவருக்கும் அவரவரின் பக்க நியாயமே பெரிதாகப்பட்டது. மன்னிப்பு கேட்க தன்னகங்காரமும் விடவில்லை. அஸ்வின் இருவரின் முகமும் கடுகடுவென்று இருப்பதை பார்த்து, பாஸ் நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கே என்றான். அதிமதுரனுக்கும் இன்றுடன் இதை முடித்து கொண்டால் நல்லது என்று அப்பொழுது தோன்றியது. அதுவும் தேன்வழியிடம் தன்னுடைய நிலையை அவன் பட்பட்டென்று எழுப்பது இதைவிட ஆபத்தில் சென்றுவிட்டு விடும் என்று அவன் மூளை அறிவுறுத்த, ஓகே அஸ்வின் என்றவன் அவனை பார்த்து முறைத்து கொண்டு இருக்கும் தேன்வழியை பார்த்து, டேக் கேர் தேன்வழி, திஸ் ஆர்குமெண்ட் இஸ் கோயிங் இன் சர்க்கிள்ஸ் லைக் இட்ஸ் நெவர் கோயிங் டு எண்ட், ஸோ ஐ எம் சூசிங் டு எண்ட் இட், குட் பை ஃபார் குட் என்று விட்டு அஸ்வினிடம் நான் கால் பண்ணுறேன் என்று விட்டு கிளம்பி விட்டான். இனி தேன்வழியை பார்க்கவே கூடாது என்ற முடிவுடன். முடிவெளிக்கு ஏது முற்றுப்புள்ளி? தேன்வழி பண்ணுறதையும் பண்ணிட்டு பாலிஷா இங்கிலீஷில் குட் பை ஃபார் குட்டா, நான் ஏதோ பெரிய சண்டைக்காரி மாதிரி பேசிட்டு போகிறான், திமிர் பிடிச்சவன் என்று நினைத்தவளுக்கு அவனை அடித்து துவைத்து காயப்போடும் வெறி. தற்போதைக்கு ஒன்றும் செய்ய இல்லாததால் உடனிருந்த அஸ்வின் மேல் அதை அவள் திருப்பிவிட அவனோ அனைத்தையும் வெகுமானமாக வாங்கி பத்திரமாக வைத்து கொண்டான். அவன் கண்களுக்கு இன்று அவர்கள் இருவருமே, ஏன் பென்சிலை காணோம் நீதான் எடுத்திருப்ப, ஏன் ரப்பரை காணோம் நீதான் எடுத்திருப்ப என்று அடித்து கொள்ளும் அவனின் தங்கைகளின் பிள்ளைகள் போலத்தான் தெரிந்தனர். காரில் சென்று கொண்டிருந்த அதிமதுரன், சாரி சொல்லிடலாம்னு பார்த்தா சொல்லவே முடியல, சரியான ராங்கி, எதுவும் பேசி மனுஷனை ட்ரிகர் பண்ணிடுறா, அவ பேசினாலே எனக்குள்ள ஏதோ கோஸ்ட் புகுந்த மாதிரி இருக்கு, டேஞ்சரஸ் கேர்ள் என்று தேன்வழியை பற்றி இனி நினைக்கவே கூடாது என்று அவளை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தான். 30 வயது தடி இவனே இறங்கி சண்டை போடும்போது 22 வயது பெண் அவள் எப்படி இருப்பாள்? தேன்வழிக்கு அன்று முழு நேர வேலை என்பதால் அவளுக்கு வளர்மதி அலைபேசியில் அழைக்கவில்லை. கமலியும் இரவு தேடவில்லை. அவள் மருத்துவமனையில் இருப்பது யாருக்கும் தெரியாமலே இருந்தது. தேன்வழியும் மறைத்துவிட முடிவெடுத்திருந்தாள். அஸ்வின் வீட்டுக்கு சொல்லலையா என்று கேட்டபொழுது, இல்லை அஸ்வின் சார் என்று விட்டாள். அஸ்வினையும் நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் என்று இருந்தாள். அஸ்வின், இல்லை பாஸ் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்பும் வர கூட இருக்க சொன்னாங்க என்றான். உடன் அதிமதுரன் வேறு அவனுக்கு வேறொரு முக்கியமான பணியினை கொடுத்திருக்க தேன்வழியிடம் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. யாருக்கும் காத்திராமல் மறுநாள் பொழுது திவ்யமாக விடிந்தது. அதுவும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விதவிதமான பரிசுகளை கையில் வைத்துக்கொண்டு. அதிமதுரன் அவ்விரவனையும் தூங்கியும் தூங்காமலும் கழித்துவிட்டு திறப்பு விழாவிற்கு தயாராகி வந்துவிட்டிருந்தான். உல்லாச விடுதி இப்பொழுது வெண்ணிற மலர்களுக்கு இடையில் பிரம்மாண்டமாக நின்று கொண்டு இருந்தது.
முன்பு வேள்பாரி இருக்கும் பொழுது அவரும் அழகம்மையும் தான் அனைத்தையும் திறந்து வைப்பார்கள். உடன் சொந்த பந்தங்களும் ஒருவர் விடாது இருப்பர். இப்பொழுதோ அவனிடம் பணியில் உள்ள அலுவலர்கள் மற்றும் தொழில்துறை டீலர்களுக்கு மட்டுமே அழைப்பு. உடன் இம்முறை புதிதாக விளம்பரத்திற்கு என்று சில முன்னணி யூடியூப் ரிவ்யூவர்கள் மற்றும் ஊடகங்கள். அங்கு காலை தேன்வெளியை வைத்து மருத்துவர் பார்த்தார். நேற்றைக்கு மருந்துகளின் வீரியத்தில் வலி ஒன்றும் தெரியாது இருந்தவளுக்கு இன்று காலில் குடைச்சலாக இருந்தது. மருத்துவர், இது சரியாகும் சிம்டம் தான், தண்ணி எதுவும் படாம பார்த்துக்கோங்க, 5 நாளுக்கு அப்புறம் தையல் தானாவே வெளியே வந்துடும் என்று மேலும் சில அறிவுரைகளை கூறி, நிறைய பழம் நட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப வீக்காக இருக்கீங்க, வெயிட்டும் அண்டர் வெயிட் என்று விட்டு வெளியே நின்று இருந்த அஸ்வினிடம் டிஸ்சார்ஜ் குறித்து பேசிவிட்டு செல்ல உள்ளே வந்த அஸ்வின் மெல்ல தேன்வெளியிடம் பேச்சை ஆரம்பித்தான். நேற்று நடந்தது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். எங்கள் பாஸ் இதுவரை இப்படி நடந்துக்கிட்டதே இல்லை, அதுவும் முதல் முறை பார்க்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட என்றான் தேன்வெளியிடம். அதில் அவள் அஸ்வினை ஒரு பார்வை பார்க்க, என்னோட பாஸ்ன்னு சொல்லலை, உண்மையத்தான் சொல்கிறேன் என்றான். அவள் ஒன்றும் பதில் கூறவில்லை. அஸ்வினை பேசி முடிக்கட்டும் என்று இருந்தாள். அஸ்வின் நிறைய பிரச்சனைகளை தனி ஆளாக கடந்து வந்திருக்காரு. அதோட தாக்கம் கொஞ்சம் அவரை ஷார்ட் டெம்பராக மாற்றிடுச்சு. தப்பு பண்ணால் கொஞ்சம் கோபப்படுவார், அதுவும் வார்த்தைகள் ரொம்ப பார்த்து தான் உபயோகிப்பார். சரி வரலன்னா வேலையை விட்டு போக சொல்லிடுவாரே தவிர இப்படி யார் மேலேயும் கை நீட்டியதில்லை. எல்லாத்துக்குமே நீங்கள் தான் விதிவிலக்கு என்றான். அப்பொழுதும் அவள் அமைதியாகத்தான் இருந்தாள். அஸ்வின், எப்பா சாமி, 2 பேரும் கோபத்திலும் சரி அழுத்தத்திலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்காங்க, முடியலை என்று நினைத்து ஒரு பெருமூச்சை வெளியிட்டவன் வேறு வழியின்றி, பாஸ் அவரால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் கஷ்டத்துக்கும் காம்பன்சேஷன் கொடுக்க சொன்னாங்க. அதுவும் நீங்கள் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க என்று ஒரு வழியாக பேச வேண்டியதை பேசி கேட்க வேண்டியதை கேட்டுவிட்டான். தேன்வெளிக்கு சட்டென்று என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. சில வினாடிகளுக்கு பிறகு, எங்களுக்குள்ள எல்லா கொடுக்கல் வாங்கலும் சரிசமமாக தான் நடந்துச்சு அஸ்வின் சார், ஸோ எனக்கு எதுவும் வேண்டாம் என்றாள் தெளிவாக. அதில் ஆச்சரியத்துடன் தன் புருவத்தை உயர்த்த அஸ்வின், நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா, இதில் எந்த தப்பும் இல்லை, உங்களோட எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றான். அதில் தேன்வெளி வெடுக்கென்று, நோ மீன்ஸ் நோ அஸ்வின் சார் என்று விட்டாள். இப்படி ஒரு பணம் வாங்கி பிழைக்க வேண்டிய அவசியம் தனக்கு என்ன என்று. அதற்கு பிறகு அங்கு மௌனம் மட்டுமே. அஸ்வின் அத்துடன் வாய் இறுக மூடிக்கொண்டான். தேளாக கொட்டிவிட்டவளிடம் மீண்டும் என்ன பேசுவது? அதைவிட இருவரின் நடவடிக்கைகளும் இவர்களுக்குள் ஏற்கனவே அறிமுகம் இருக்குமோ என்ற சந்தேகத்தை அவனுக்கு கொடுத்திருக்க தற்போதைய தேன்வெளியின் பேச்சு அதை மேலும் வலுக்க செய்திருந்தது. தேன்வெளிக்கு தன்னுடைய திருமணம் குறித்த நினைவுகள் மேலெழ அதில் மூழ்கிவிட்டாள். தேன்வெளி என்று விடுதியை காலி செய்து கொண்டு ஊருக்கு கிளம்ப வேண்டும். இன்னும் 3 தினங்களில் திருமணம். அதை நினைத்தாலே அவளுக்கு ஆயாசமாக இருந்தது. ச்ச, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நகை வாங்கும்போது ஒரு சண்டை, நிச்சயம் அன்னைக்கு ஒரு சண்டை, இப்போ கல்யாணத்துக்குன்னு ஒரு துணி வாங்க போனால் நடக்கக்கூடாது எல்லாம் நடந்து ஷபா கடைசியில் ஆஸ்பத்திரியில் வந்து படுத்தாச்சு. இன்னும் என்னவெல்லாம் பார்க்கணுமோ, இதில் இந்த மயக்கம் வேற அடிக்கடி வந்து உயிரை வாங்குது என்று யோசிக்க ஆரம்பித்தவள் மருந்துகளின் வீரியத்தில் தன்னை மீறி தொங்கிவிட்டாள். இடையில் அஸ்வினுக்கு அழைத்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்ட அதிமதுரனுக்கும் அவளின் பதில் ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. தன் கன்னத்தை தடவி பார்த்தவன், எஸ் அஸ்வின், எல்லா கொடுக்கல் வாங்கலும் சரிசமமாக தான் நடந்திருக்கு, எல்லாம் முடிய இங்கே வந்துடுங்க என்று விட்டு வைத்து விட்டான். தாடிக்குள் இருந்த அவனின் கண்ணத்தசைகளில் இன்னுமே கொஞ்சம் எரிச்சல் அவள் அடித்ததில் இருந்தது. ஷேவ் செய்திருந்தால் நிச்சயம் அவளின் கைத்தடம் வெளியே தெரிந்திருக்கும். இப்படியாக எதுவும் ஒரு முடிவுக்கு வராது கிணற்றில் போட்ட கல்லாக அப்படியே அசையாது இருக்க தேன்வெளியின் அலைபேசி அடிக்க ஆரம்பித்தது. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவள் தூக்கம் கலைந்து எழ அங்கு அஸ்வின் இல்லை. கதவுக்கு பின்புறம் நின்று அவன் அலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பது கண்ணாடி கதவின் மூலம் தெரிந்தது. அதற்குள் தேன்வெளியின் அலைபேசி மீண்டும் அடிக்க ஆரம்பிக்க எடுத்தாள். கமலிதான். தேனு, இப்போ எங்கே இருக்க என்றாள் எடுத்ததும். தேன்வெளி, ஏன் கமலிக்கா, எங்கள் வேலை இடத்துல தான் இருக்கேன், என்னாச்சு என்றாள் ஏதையும் வெளிக்காட்டாமல். உடனே கமலி, பொய் சொல்லாத தேனு, வேலை இடத்துல இருந்தால் எப்படி ஃபோன் எடுப்ப? ஓ ஜீசஸ் என்றவள், எங்கே இருக்குன்னு முதல்ல சொல்லடி, எனக்கு அடிவயிறு கலங்குது, அதில் இருக்கிறது எல்லாம் பொய் தானே, நல்லா இருக்க தானே என்று பதற்றமாக கேட்க தேன்வெளிக்கு கமலி பேசுவது ஒன்றும் புரியவில்லை. நான் நல்லா தான் இருக்கேன்க்கா, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க என்றவள் கமலி கூறிய பதிலை கேட்டு அதிர்ந்து விட்டாள். ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே பொய், யார் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க என்றாள் பதற்றத்தில் சற்று சத்தமாக. சத்தம் கேட்டு அஸ்வின் உள்ளே ஓடி வந்தான். அவன் முகமும் பதற்றமாகத்தான் காணப்பட்டது.
அதிமதுரனின் உல்லாச விடுதி திறப்பு விழா வெற்றிகரமாக ஆரம்பித்தது. வந்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் உள்ளே ஒவ்வொரு இடமாக சென்று அனைத்து வசதிகளையும் பார்வையிட்டபடி இருக்க ஊடகத்துறை மக்கள் அனைத்தையும் விளம்பரத்திற்கு பதிவு செய்து கொண்டு இருந்தனர். ஒரு புறம் இசை கச்சேரி நடந்து கொண்டு இருந்தது. மறுபுறம் அனைத்து நாட்டு உணவுகளும் பஃபே முறையில் தயாராக வைத்திருக்க அங்கு உணவு ரிவ்யூவர்கள் சூழ்ந்து கொண்டு இருந்தனர். வாட்டர் கேம்ஸ் மற்றும் ஸ்பா போன்றவைகளும் இலவசமாக இயங்கிக் கொண்டிருந்தது. வெளிநாட்டவர்கள் வந்து குவிந்து விட்டனர். ஓப்பனிங் ஆஃபராக வேறு பல சலுகைகளை ஆன்லைனில் அறிவித்திருக்க புக்கிங் ஒரு புறம் விடுவிடுவென்று நடந்து கொண்டு இருந்தது. அனைத்தும் சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் யுக்திதான். அப்பொழுது அதிமதுரன் யூடியூபர்கள் உடன் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டபடியே தன்னுடைய உல்லாச விடுதி பற்றி அவர்களின் சேனலில் போட பேசிக்கொண்டிருக்க ஸ்ரீனிவாஸ் அவன் அருகே வந்து அவன் காதில் ஏதோ கூற, வாட் என்று அதிர்ந்தவன், எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், ஒரு முக்கியமான வேலை, நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருங்க, வந்துடுறேன் என்று விட்டு அங்கிருந்து தன்னுடைய அலுவலக அறையை நோக்கி விடுவிடுவென்று நடந்தான். நேற்று அவன் தேன்வழியை உல்லாச விடுதியின் உள்ளிருந்து தூக்கிக் கொண்டு சென்ற காரில் ஏற்றும் காட்சி அச்சு பிசகாமல் வீடியோ எடுக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கி கொண்டிருந்தது. அதுவும் அவளின் மீதிருந்த அவனின் கோட்டும் அவளின் வெண்ணிற ஸ்கர்ட்டில் இருந்த இரத்தக்கரையும் ஹைலைட் செய்திருந்தனர். உடன் வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர் வேதாந்த் அதிமதுரனின் அராஜகங்கள், பணிப்பெண்களுக்கு கொடுக்கும் பாலியல் தொல்லைகள் போன்ற கேப்ஷன்கள் அவனை முற்றிலும் தவறான கோணத்தில் காட்டிவிட அவனை கண்டுபடி திட்டி பல கருத்துகள். அதை பார்த்த அதிமதுரன் மறுகணம் ரத்தம் கொதித்தது. வெறியேறி ஒய் ஆல்வேஸ் மீ, ஒய் ஆல்வேஸ் மீ என்று கத்தியவன் தன் முன்பு இருந்த மேஜையை அப்படி எட்டி ஒரு உதைவிட வினாடியில் அறையே அலங்கோலமாகி போனது. நேற்று தேன்வெளி அவனை பார்த்து கூறிய வார்த்தை இன்று ஊரே அவனை பார்த்து கூறியது. அவன் மனநிலையை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸ்ரீனிவாசுக்கு அதிமதுரனின் செயல்கள் உதறலை தர உடனே அஸ்வினுக்கு அழைத்தவன் விஷயத்தை கூறி, சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ளீஸ் நீங்கள் வாங்க, வெளியே வர மீடியா பீப்புள் இருக்காங்க என்று பேசிக்கொண்டு இருக்கும்போதே தான் இங்கு தேன்வழி கத்த ஆரம்பித்து இருந்தாள். தேன்வழியிடம் பேசிய அஸ்வின் அவன் வரும் வரை அவளை மருத்துவமனையிலேயே இருக்குமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டவன் உல்லாச விடுதியை நோக்கி ஓடினான். அஸ்வின் உல்லாச விடுதியினுள் நுழைந்த பொழுது விஷயம் அனைவருக்குமே தெரிந்துவிட்டு இருந்தது. ஸ்ரீனிவாசிடம், நீங்கள் வெளியே எல்லாத்தையும் பாருங்கள், யாரும் பாஸ் எங்கன்னு கேட்டால் ஆன்லைன் புக்கிங் ஆப்பில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி சமாளிங்க என்றவன் எம்டி அறைக்குள் நுழைய அங்கிருந்த பொருட்கள் ஒன்று விடாது தன் உயிரை விட்டு சிதறி கிடந்தன. நடுநாயகமாக போட்டிருந்த சுழல் நாற்காலியில் அதிமதுரன் அமைதியாக தன் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான். இது புயலுக்கு பின்பு வந்த அமைதியா இல்லை சுனாமிக்கு முன்பு வரும் அமைதியா என்று அஸ்வினுக்கு தெரியவில்லை. அதிமதுரனை நெருங்கியவன், பாஸ் என்றான் மெல்ல. எல்லாம் பார்த்துட்டேன்னு சொன்னீங்க, இது எப்படி நடந்துச்சு அஸ்வின் என்றான் தன் கண்களை திறக்காது அழுத்தமாக. அஸ்வினிடம் பதில் இல்லை. விஷயம் கேள்விப்பட்டதில் இருந்து அதையேத்தான் யோசித்து கொண்டு இருக்கிறான். ஒருவரை கூட விடாது அவனே அனைவரையும் பரிசோதித்து இருந்தானே. அது மட்டுமில்லாது அதிமதுரன் காருக்கு தேன்வழியை தூக்கி செல்லும் சமயத்தில் அனைவரும் வேறுபுறம் அனுப்பியிருந்தானே. அதிமதுரன் தன் கண்களை திறந்து அஸ்வினை பார்க்க, சாரி பாஸ் என்று தலை குனிந்தான். அதிமதுரனுக்கு முதல் கட்ட அதிர்ச்சி மறைந்து இருந்தது. இப்பொழுது விஷயத்தை எப்படி சமாளிப்பது என்பதில் கவனம் வந்திருக்க, நம்ம லாயருக்கு கூப்பிட்ட விஷயத்த சொல்லுங்க என்றான். அஸ்வின் அலைபேசியில் அழைத்து விஷயத்தை கூறி முடிக்க, அவரை டிஜிபி கிட்ட நேரடியாக போயிட்டு கம்ப்ளைண்ட் செய்து சைபர் கிரைம் மூலம் இந்த வீடியோஸ் எல்லாம் உடனே டெலீட் பண்ண சொல்லுங்கள். கூட எங்கிருந்து யார் லீக் பண்ணாலும் பார்க்க சொல்லுங்கள். பணம் எவ்வளோ வேணும்னாலும் கொடுத்து சீக்கிரம் மூவ் பண்ண சொல்லுங்கள் எல்லாத்தையும் என்று தொடர் கட்டளைகளை அவன் பிறப்பிக்க அஸ்வின் அவன் சொன்னபடி அனைத்தையும் செய்து முடிக்க அடுத்த அரை மணி நேரத்தில் டிஜிபி அதிமதுரனின் தொடர்பிற்கு வந்தார். வந்தவர், சார், அந்த வீடியோவில் இருக்கும் பொண்ணு ஒரு முறை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்க போலீஸ் இதுக்கு ஆக்ஷன் எடுக்குமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்று நிறுத்த அதிமதுரன், அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு சொல்கிறேன் என்று விட்டு வைத்தான். பிறகு அஸ்வின் தேன்வழிக்கு அழைத்து பேசினான். இப்பொழுது வரை அவள் அந்த வீடியோவை கூட பார்க்கவில்லை. அவளிடம் இருந்தது வெறும் பட்டன் அலைபேசியே. அஸ்வினும் கிளம்பும் அவசரத்தில் அவளிடம் விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஓடி வந்திருந்தான். அவளுக்கு விஷயம் எந்த அளவுக்கு போய்கொண்டு உள்ளது என்பது தெரியாது. கமலி மருத்துவமனைக்கு உடனே கிளம்பி வருவதாக கூறியிருந்தாள். அவள் வந்த பிறகுதான் அவள் அலைபேசியில் வீடியோவை பார்க்க வேண்டும் என்று உட்கார்ந்திருந்தாள். இப்பொழுது அஸ்வின் பேச, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அஸ்வின் சார், போலீஸை என்ன விசாரிக்கணுமோ விசாரிக்க சொல்லுங்க, நான் பேசுகிறேன் என்றவள் சிறிது தயங்கி, நீங்கள் எப்போ சார் வருவீங்க? நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும். இன்னும் 3 நாள் எனக்கு கல்யாணம் இருக்கு. இல்லை நான் கிளம்பவா என்றாள். அவள் சொன்னது கேட்டு அஸ்வினுக்கு திக்கென்று இருந்தது.
கல்யாணத்தை இவ்வளோ கிட்ட வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்க கூடாதா என்று அவனால் நினையாதிருக்க முடியவில்லை. அதிமதுரன், நீங்கள் கொஞ்சம் வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க அஸ்வின், நான் பேசுகிறேன் என்று அலைபேசியை வாங்கி கொண்டு அவனை வெளியே அனுப்பினான். நான் வேதாந்த் அதிமதுரன் பேசுகிறேன் என்றான் தேன்வழியிடம். இப்பொழுது இருவருக்குமே சங்கடமாக இருந்தது, இருவரின் செயலையும் நினைத்து. என்றாள். அதிமதுரன், போலீஸ்கிட்ட மாலில் நடந்தது பற்றி எதுவும் பேச வேண்டாம், அது நம்ம 2 பேருக்கும் இடையில மட்டும் நடந்தது, அதை மறந்துடு என்றவன் தொடர்ந்து, நேற்று நடந்ததை பற்றி மட்டும் பேசு, நேற்று நடந்ததில் எதையும் மறைக்க வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிடு, அதுக்கு கொடுக்கும் பனிஷ்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன், பிகாஸ் ஐ நோ ஐ டிசர்வ்ட் இட் என்றவன் அஸ்வின் கதவை தட்டவும், நான் சொன்னது புரிஞ்சுதா தேன்விழி என்று கேட்டான். தேன்விழி, புரிஞ்சிச்சு, நேற்று நீ என்னை அடித்து தூக்கி வீசி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சதை மட்டும்தானே சொல்கிற, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை மட்டும் போலீஸ்கிட்ட சொல்கிறேன் என்று கூற, கூல் என்று அதிமதுரன், கமின் அஸ்வின் என்று அஸ்வினை உள்ளே அழைத்தவன் எதற்கும் இருக்கட்டும் என்று அவனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விட்டான். மகாபலிபுரத்தில் இருந்த காவல் நிலையத்தில் இருந்து உள்ளூர் காவலர்கள் தேன்வழியை விசாரிக்க வந்திருக்க, அவள், நேற்று ஏனியில் நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார், முதல் நாள் நைட்டும் ஷிஃப்ட் பார்த்ததில் சரியாக தூங்கலை, அதில் திடீர்னு தலை சுத்துற போல இருக்க கீழே விழுந்துட்டேன், காலில் ஆணி கொத்திடுச்சு, எல்லாரும் வேறு பக்கத்தில் இருந்தாங்க, எனக்கு வலியிலையும் ரத்தத்தை பார்த்ததிலும் பயத்தில் மயக்கம் வந்துடுச்சு, அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க என்றால் கொஞ்சமும் தடுமாற்றம் இல்லாது. உடன் வைத்தியம் பார்த்த மருத்துவரும் நேற்று அறிக்கையை காட்ட அனைத்தும் நம்பும்படியாக இருந்தது. அஸ்வினுக்கு அப்பொழுதுதான் பிடித்து வைத்திருந்த மூச்சே வெளிவந்தது. ஆதிமதுரன் தேன்விழியை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தவோ மூளை செலவை செய்யவோ கூடாது, அவள் கூறுவதை கூறட்டும் என்று கூறியே அஸ்வினை அனுப்பியிருந்தான். அதனால் அதிமதுரனுக்கு வரப்போகும் பிரச்சனையை நினைத்து அஸ்வின், போச்சு, இந்த மனுஷனும் ஈகோவை பிடிச்சுக்கிட்டு இறங்கி வரமாட்டாரு, என்னையும் வேற போக விட மாட்டார், இந்த பொண்ணு நல்லா வச்சு செய்ய போகுது, இன்னும் என்னவெல்லாம் வரப்போகுதோ என்று நினைத்திருக்க, தேன்வழியோ எப்பொழுதும் போல் புரியாத புதிராகவே செயல்பட்டு இருந்தாள். மருத்துவமனையில் இருந்து அதிமதுரனின் உல்லாச விடுதிக்கு வந்த உள்ளூர் காவலர்கள் அங்கிருந்த ஊடகத்துறை மக்களிடம் அதிமதுரனின் வளர்ச்சி பிடிக்காது, அவனை குறித்து யாரோ வேண்டுமென்றே பெயரை கெடுக்கும் வகையில் செய்துள்ளனர், ஆளை தேடிக்கொண்டு இருக்கிறோம், கிடைத்ததும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் வீடியோ போட பேசிவிட்டு அதிமதுரனிடம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறது எல்லாம் ஈவினிங்குள்ளே டெலீட் பண்ணிட்டோம் சார் என்று விட்டு கிளம்பிவிட பிரச்சனை சூட்டோடு சூடாக முடிந்துவிட்டது. அதிமதுரனுக்கு தேன்வழியின் செயல் மீண்டும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருந்தது. அவளுக்கு தன் மீது இருக்கும் கோபத்திற்கு இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் உபயோகித்துக் கொள்வாள் என்று நினைத்திருந்தான். அவளும் அவ்வாறு தானே அவனிடம் கூறியிருந்தாள். தேன்வழி முதலில் உண்மையை சொல்லிவிடலாம் என்று தான் நினைத்திருந்தாள். எப்படி கை நீட்டி அடிக்கலாம், அதுவும் மற்றவரின் தகுதி பற்றி எப்படி பேசலாம் என்ற கோபம் அவளுக்குள் அணையாது அப்படியேதான் இருந்தது. ஆனால் அஸ்வின் வந்து வீடியோ காட்டியிருக்க ஏற்கனவே அவன் பெயர் வேறு விதமாக மிகவும் கெட ஆரம்பித்து இருந்ததில் தான் உண்மையை கூறி அது வேறு விதமாக மாறிவிடப் போகிறது என்று மாற்றி பேசியிருந்தாள். அதிலும் அவன் மாலில் நடந்ததை கூற வேண்டாம் என்று கூறியதில் அவள் மனம் சற்று அசைந்திருந்தது. இப்பொழுது வரை கமலியிடம் கூட அவளால் அதை கூற முடியவில்லையே. அதிலும் அவன் கூறிய ஐ டிசர்வ் இட் தனக்கும் பொருந்தும். நேற்று பிரச்சனை ஆரம்பமானது என்னுடைய தவறால் தானே என்று நியாயமாக நினைத்து பேசியிருந்தாள். அடியோ உதையோ திட்டோ இருவருமே இருவருக்கும் இடையில் மட்டுமே வைத்து கொண்டனர். அஸ்வின் அவளுக்கு ஏதேனும் பண உதவி இல்லை வேறெதுவும் உதவி தேவையா என்று மீண்டும் கேட்க, நான் கிளம்புறேன் அஸ்வின் சார், எனக்கு மணி ஆயிடுச்சு என்றாள் தேன்வழி. அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தாள் கமலி. நகர்ப்புறத்தில் இருந்து பேருந்தில் மகாபலிபுரம் வந்து சேர்வதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. வந்ததும் அவள், என்ன தேன் இது, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி என்று பயத்துடன் விசாரிக்க தேன்வழி, ஒன்றும் இல்லை கமலிக்கா என்றவள் காவலர்களிடம் சொன்ன பொய்யையே கமலியிடமும் சொல்ல அஸ்வின் அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தான். கமலி, ஒழுங்கா சாப்பிடு, நான் கேட்டாதானே, அதுவும் அத்தனை ஓவர் ஷிஃப்ட், தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அப்பவே படிக்க வைக்கிறேன்னு சொன்ன, கேட்டியா தேனு என்று ஆதங்கமாக திட்டி, வீடியோவை பார்த்து எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்தது போல ஆயிடுச்சு, அம்மாலாம் பார்த்தா அவ்வளோதான் என்றாள். தேன்வழி, பதில் வீடியோ போலீஸ் போடுறேன்னு சொன்னாங்கக்கா, பழசையும் டெலீட் பண்ணிடுவாங்களாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள். அப்பொழுது செவிலியர் அவளுக்கு தேவையான மருந்துகள், சத்து மாத்திரைகள் மற்றும் டிஸ்சார்ஜ் சம்மரியை பில்லுடன் எடுத்து வந்து தர அஸ்வின் பில்லை தன்னிடம் தர சொல்லி செவிலியரிடம் கேட்டான். தேன்வழியும், வேணாம் அஸ்வின் சார் என்றவள் அதை வாங்கி பார்க்க அதிமதுரன் நேற்று அவளை முழுவதுமாக பரிசோதிக்க கூறியிருந்ததில் பில்லை போட்டு தீட்டி வைத்திருந்தனர். தேன்வழிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஐயோ, ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி தடவி இருந்தாலே சரியா போயிட்டு இருந்திருக்கும் என்று நினைத்தவள் கமலியிடம் அதை கொடுத்து,
அக்கா கொஞ்சம் பில் கட்டிட்டு வாங்களேன், நான் ஊருக்கு போனதும் தரேன் என்று கூற உடனே கமலி நான் கட்டிட்டு வந்துட்டேன் தேனு என்று விட்டு சென்றாள். அஸ்வினுக்கு ஒரு பக்கம் கமலி கூறியதை வைத்து தேன்வழியின் குடும்ப நிலைமை கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் மறுபக்கம் அப்படி ஒரு பிரமிப்பாக இருந்தது தேன்வழியை பார்த்து. எவ்வளவு சுயமரியாதை பார்க்கிறாள் என்று. உடன் அதனால்தான் கொஞ்சமும் யோசிக்காது அதிமதுரனை ஆரைந்தும் வைத்தாள் என்ற எண்ணமும் தோன்றியது. பில் கட்டி விட்டு கமலி வர கிளம்புற அஸ்வின் சார் என்று விட்டு தேன்வழி கிளம்பிவிட்டாள். அன்று தேன்வழியுடன் சேர்ந்து கமலியும் அவளின் திருமணத்திற்கு ஊருக்கு போவதாக முன்பே முடிவு செய்திருந்தனர். ஆனால் இப்பொழுது விடுதி வந்து சேரவே மாலை ஆக்கிவிட தேன்வழி வளர்மதியிடம் நாளை அதிகாலை 4:30 மணிக்கு பேருந்துக்கு வந்து விடுவதாக கூறிவிட்டாள். இரவு 10 மணிக்கு மேல் அவள் ஊருக்கு பேருந்து இல்லை. எனவே இப்பொழுது கிளம்பி போனாலும் திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் அவள் 6 மணி நேரத்திற்கு மேல் உட்கார்ந்திருக்க வேண்டும். எனவே இரவு 10 மணிக்கு இங்கு பேருந்தில் ஏறினால் காலை முதல் பேருந்தை பிடிக்க சரியாக இருக்கும் என்று முடிவு செய்திருந்தாள். விடுதியில் அவளுக்கு என்று இருந்தது ஒரு துணிப்பை, ஒரு போர்வை மற்றும் ஒரு தலையணை, அவ்வளவே. காலில் நீர் படாது குளித்துவிட்டு வந்தவள் அனைத்தையும் 5 நிமிடங்களில் எடுத்து வைத்து விட்டாள். உடல் மிகவும் பலகீனமாக இருப்பது போல் இருக்க, அக்கா ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் படுக்கவா, 8 மணி போல எழுப்புறீங்களா என்றாள். இதை நீ கேட்கணுமா தேனு, படு, சொல்ல சொல்ல கேட்காம வண்டியை வேற ஓட்டிக்கிட்டு வந்த என்ற கமலிக்கு இத்தனை நாள் தன்னுடன் இருந்த தேன்வழி இன்றுடன் கிளம்புவது மனதிற்கு ஒரு மாதிரி இருந்தது. உடனே தேனுக்குட்டி கல்யாணம் கட்டி நல்ல சந்தோஷமா குடும்பமா வாழணும் என்று நினைத்தவள் கண்ணை மூடி கடவுளை பிரார்த்தித்து அவள் நெற்றியில் தன் கட்டை விரல் வைத்து கிராஸ் போட்டு ஆமேன் என தன் கண்களை திறந்த தேன்வழி, தேங்க்ஸ் கமலிக்கா, ஊருக்கு போனதும் பில் பணத்தை தந்துடுறேன்கா என்று விட்டு உறங்க ஆரம்பித்தாள். வேண்டாம் என்றாலும் கேட்க மாட்டாள் என்பதால் கமலி தூங்கட்டும் என்று விட்டு விட்டாள். தேன்வழி படுத்த சிறிது நேரத்திலேயே அவளின் அலைபேசிக்கு பாஸ்கர் அழைத்தான். கமலி பெயரை பார்த்துவிட்டு உடனே தேன்வழியை எழுப்பிவிட்டாள். தேன்வழி அதற்குள்ளே நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டிருந்தாள். தூக்க கலக்கத்தில் எழுந்து, சொல்லுங்க பாஸ்கர் என்றவள் அந்த புறமிருந்து என்ன சொன்னானோ அதை கேட்டு 15 நிமிஷத்துல வரேன் என்று விட்டு வைத்தவள், கமலிக்கா நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு 8 மணிக்கு மேலே கிளம்பி வந்துடுங்க, நான் பாஸ்கரை பார்த்துட்டு அங்கே வந்து உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன் என்று விட்டு கிளம்ப, கமலி எதுவும் பிரச்சனையா தேனு என்றாள் கவலையாக. தேன்வழி இனிதான் தெரியும்கா என்று விட்டு கிளம்பி விட்டாள். தேன்வழி தன் டிவிஎஸ் 50ல் பச்சை சிக்னல் விழுந்ததும் சாலையை கடந்து செல்ல அவளுக்கு எதிர்ப்புறம் இருந்த சாலையில் சிகப்பு சிக்னலில் நின்றிருந்த காரில் இருந்த அதிமதுரனின் கண்ணில் பட்டாள். ரெஸ்ட் எடுக்காமல் எங்கே போயிட்டு இருக்கா என்று நினைத்தவனுக்கு, கல்யாணம் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு தானே சீக்கிரம் கிளம்பி போனா என்று ஞாபகம் வர உடனே அவன் கார் அவள் சென்ற பக்கம் திரும்பியது. தேன்வழி அவசர அவசரமாக தன் 2 சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு துணிப்பையை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைய அதிமதுரனின் காரும் அங்கே நிறுத்தப்பட்டது. அவன் உள்ளே சென்று தேன்வழி எங்கே என்று பார்க்க கடைசியாக இருந்த இருக்கையின் அருகில் கீழே அவளின் பை இருந்தது தெரிந்தது. அதிமதுரன் உடனே அந்த இருக்கையை நோக்கி நடக்க தடுப்பின் பின்பு அமர்ந்திருந்தவர்களின் முகம் தெரியவில்லை என்றாலும் அங்கு பேசுவது அவனுக்கு கேட்டது. தேன்வழி, ஒழுங்கா மரியாதையா பேசுறதுனா பேசுங்க பாஸ்கர் என்று சிடுசிடுக்க, பாஸ்கர் இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்க, நான் உன்கிட்ட பொறுமையா சொல்லுங்க மகாராணின்னு பேசணுமா என்று திட்ட அதிமதுரனுக்கு ஒரு மாதிரி ஆகி போனது. அதற்குள் சர்வர் வந்து அவர்களுக்கு பின்புறமிருந்த இருக்கையில் அதிமதுரனை அமர வைத்து ஆர்டர் எடுத்துவிட்டு செல்ல, தேன்வழி உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும் பாஸ்கர் என்றாள். பாஸ்கர் தன் அலைபேசி அவளிடம் காட்டி, இந்த வீடியோவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் என்றான். தேன்வழி, அதைத்தான் பதில் வீடியோவா போலீஸில் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட போட்டுட்டாங்களே என்றாள். பாஸ்கர், எனக்கு அது பத்தாது, சரியான ஆதாரம் வேணும் என்றான். தேன்வழி, புரியல என்றாள் கண்களை சுருக்கி. உடனே பாஸ்கர், புரியாத மாதிரி நடிக்காத, அதில் இருக்கும் பிளட் கரைக்கு என்ன அர்த்தம்? இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு நீ இன்னும் வெர்ஜின் தானான்னு சொல்லும் ரிப்போர்ட் எனக்கு வேணும், அப்போதான் கல்யாணம் நடக்கும் என்றான். அவனுக்கு பதிலாக தேன்வழி, அப்ப நீயும் ரிப்போர்ட் கொண்டு வா, நீ வெர்ஜின்னு என்றாள் ஒரு முடிவுடன். உடனே பாஸ்கர், ஆம்பளைங்களுக்கு அப்படி எதுவும் டெஸ்ட் இல்லை என்றான். தேன்வழி, பொம்பளைங்களுக்கும் தான் இல்லை, இன்னும் சும்மா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க லூசா நீ என்றவளுக்கு அதற்கு மேல் பேச அருவருப்பாக இருந்தது. பாஸ்கர், நான் சொன்னதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோவெளி, சும்மா என்றவன் என்ன பரிசோதனை செய்வார்கள் என்று அப்படியே தேன்வழியிடம் வெளிப்படையாக கூற, அந்த டிஷ்யூல எதுவும் டியர் இருக்கான்னு பார்க்கணும் என்று கூற, சீ என்று ஆகிவிட்டது கேட்ட அதிமதுரனுக்கே. அவர்களின் பேச்சை இதற்கு மேல் கேட்பது நாகரிகமற்றது என்று அத்துடன் கிளம்பிவிட எழுந்து விட்டவன் அடுத்து தேன்வழி கூறிய பதிலில் மீண்டும் உட்கார்ந்திருந்தான். தேன்வழி, ஏன் எதுவும் கிழிஞ்சிருந்தா நீ வந்து தைக்க போறியா
என்று இருந்தாள். நறுக்கென்று மொத்த பொறுமையும் போய். மற்ற பெண்ணாக இருந்திருந்தால் நிச்சயம் அழுதுவிட்டு இருப்பர். ஆனால் அவள் நின்று அடித்தாள். நான் மட்டும் திட்ட இவளுக்கு வாய் 8 ஊருக்கு போகும், இவன்கிட்ட மட்டும் பொறுமையா பேசுறா என்று நினைத்திருந்த அதிமதுரனுக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. அங்கு பாஸ்கரின் முகமோ அரண்டு போயிருந்தது. தன் குரலை குறைத்து, ஏய் ப்ளீஸ் வழி, பி சீரியஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, எல்லாரும் கேட்குறாங்க. நாளைக்கு மேரேஜ் பின்னாடி கொலீக்ஸ் எல்லாம் நக்கல் பண்ணுவாங்க. அன்னைக்கு பார்த்தல என் ஃப்ரெண்ட்ஸ், அதில் தினேஷ் ஒய்ஃப் கைனு தான் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடுமாம் என்றான். தேன்வழி, யார் அந்த வேலையத்த ஃப்ரெண்ட்ஸு? இதையெல்லாம் கேட்க அவனுங்களுக்கு தான் அறிவில்லைனா உனக்குமா இல்லை? எல்லாம் படித்தவங்க தானே, இதையெல்லாமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க என்றவள் இழுத்து வைத்த பொறுமையுடன், இதே விஷயம் கல்யாணம் ஆன பிறகு நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஊருக்கெல்லாம் என்னால் எதுவும் செய்ய முடியாது. எந்த டெஸ்ட்டும் இல்லாமல் உங்களை எப்படி நான் நம்பி கல்யாணம் செய்துக்கிறேனோ அதே மாதிரி தான் என்னோட கல்யாணமும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்கணும் என்றாள் உறுதியாக. அதில் பாஸ்கருக்கு மீண்டும் கோபம் வந்துவிட்டது. ஏன் முடியாது? உன் மேலே தப்பு இல்லைன்னா பண்ண வேண்டியதானே? நீ பேசுகிறத பார்த்தா அதில் இருக்கிறது உண்மை மாதிரி இருக்கு. இப்போ எனக்கே உன் மேலே சந்தேகமாக இருக்கு. எவனை ஓட்டின வண்டியை நான் ஓட்டணுமா என்று வார்த்தையை விட மறுகணம் தேன்வழி, செருப்பு பிஞ்சிடுன்னா நாயே, ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிடு. சும்மா பெரிய புடிங்கி மயிர் மாதிரி எதுவும் பேசுன நடக்கிறதே வர என்றால் மொத்த கட்டுப்பாட்டுகளையும் எழுந்து. வார்த்தைகள் இரு பக்கமும் தடித்தன. பாஸ்கர், ஏய் யாரை பார்த்து என்னடி பேசுகிற? உன் லோக்கல் புத்தியை காட்டுறியா? உனக்கு என்னடி தகுதி இருக்கு? பிச்சைக்காரினி, என் அம்மா அப்பவே சொன்னாங்க உனக்கு திமிர் அதிகம், தட்டி வைக்கணும்னு. ஒன்றும் இல்லாதவ, படிக்காதவ, கட்டுனா காலுக்கு கீழே இருப்பன்னு பார்த்தா சரியான ஊர்மேய மாடால இருக்க நீ என்றான். அதில் தேன்வழிக்கு அப்படி ஒரு கோபம். இப்படியான நினைப்புகள் இவர்களிடம் உள்ளதா என்று. அதுவும் அவளின் ஒழுக்கமும் தகுதியும் மீண்டும் பேசு பொருள் ஆக்கப்பட்டதில் தன் நிலை இழந்தாள். அதற்குள் பாஸ்கர், ஒழுங்கா டெஸ்ட் எடுக்க என் கூட வா, இல்ல ஊரெல்லாம் கல்யாணம் நின்று உன் பேரு நாரிடும் என்றான் கிட்டத்தட்ட மிரட்டலாக. தேன்வழி, சி போறம்போக்கு நாயே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் வாழ்க்கை நாரும். இனி நீ ஓகே சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது என்றவள் அவ்வளவுதான் பேச்சு முடிந்தது என்று கிளம்ப எழுந்து கொள்ள பட்டென்று பாஸ்கர் அவள் கையை பிடித்து, ரொம்ப அவசரப்படுற, ஒழுங்கா யோசி. என்ன மாதிரியான அழகான பையன் எல்லாம் நீ உன் ஜென்மத்தில் கூட யோசிச்சு பார்க்க முடியாது. அதுவும் உன் கலருக்கு என் கலர் எல்லாம் ரொம்ப ஓவர். டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு லைஃப் ஃபுல்லாக உன்னை சந்தோஷமா வச்சிருப்பேன் என்று கூற தேன்விழி தன் நெற்றிக் கண்ணை திறக்காத குறைதான். த சிப்ப என்று அவன் கையை தட்டி விட்டவள், வெள்ளத்தோல் என்ன நீ கஷ்டப்பட்டு வாங்கின மெடலா? நான் அப்படியே பூரிச்சு போறதுக்கு? ஆளையும் பேச்சையும் பாரு, உன் உடம்ப பார்த்து மயங்கும் அளவுக்கு நான் பலகீனமா இல்லை என்றவள், வேணும்னா போயிட்டு என்ன பாரு என் அழக பாருன்னு விட்டுப்பட 4 நடி, இல்ல ஆம்பளை ஐட்டம் வேலை பார்க்க போ, யாரும் மயங்கி வருவாங்க, அவங்களையே கட்டிக்கோ, சந்தோஷமா வச்சுக்கோ என்றாள். அதில் பாஸ்கர் முகத்தில் ஈ ஆடவில்லை. அங்கு அதிமதுரனுக்கோ அவள் இறுதியாக கூறியதை கேட்டு புரை ஏறி இருந்தது. ராங்கி என்று நினைத்தவனுக்கு அன்று அவள் அவனை நீ தாண்ட ஆம்பளை ஆள் மயக்கி என்று கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. இவளுக்கு இவ வாயே துணையா போதும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே அவனின் அலைபேசி அடிக்க ஆரம்பித்தது. எடுத்து காதில் வைத்தவன் அந்த புறம் இருந்து கூறியதை கேட்டு கொதித்து போனான். அதுவும் அச்செயல்களின் வீரியத்தை கண்களுக்கு முன்பாக பார்த்து கொண்டு இருக்கின்றானே. வரேன் என்று விட்டு வைத்தவன் தேன்வழிக்கு யாரின் துணையும் தேவையிருக்காது என்று முடிவு செய்து கிளம்பிவிட்டான். அப்பொழுது பார்த்து அங்கு பாஸ்கரை கிழித்து தொங்க விட்டு கொண்டிருந்த தேன்வழியின் கண்களில் பாஸ்கர் கையில் இருந்த தங்க சங்கிலிப்பட, ஏய் இந்தா கை நீட்டு என்று பாஸ்கரை நீட்ட சொன்னவள் அவன் என்னவென்று பார்க்கும் முன்பே அவர்கள் வீட்டில் போட்ட கைச்சங்கிலியையும் மோதிரத்தையும் அவன் கையில் இருந்து உருவி தன் பையில் பத்திரமாக வைத்தவள் தன் விரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி மேஜை மீது வைத்துவிட்டு பையில் இருந்த நிச்சய புடவையும் எடுத்து போட்டுவிட்டு, போ எல்லாத்தையும் பத்திரமா உன் அம்மா சுலோச்சனா நடிப்பு திலகம் கிட்ட எடுத்து போய் கொடுத்து இதை வச்சு அவங்களுக்கு வேற அடிமையும் உனக்கு ஒரு தலையாட்டி அலங்கார பொம்மையும் தேட சொல்லு என்றவள் அத்துடன் கிளம்பிவிட்டாள். கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள். ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். நன்றி.